அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம். தேர்தல் அறிவிப்பு ஒன்று, முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 2, வங்கியில் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். அறிவிப்பு 3, வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழகம் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ. 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ. 2 லட்சம் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மீண்டும் பின்பற்றப்படும். அறிவிப்பு 5, சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். கொடுக்க வேண்டாம் சொல்லிருங்க, கொடுத்துட போறாங்க. கொடுக்க வேண்டாம்டா தம்பி, மாத்தி எங்க கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம், மாத்தி கொடுத்துரு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் 5 வெளியிடப்பட்டன. தற்போது மேலும் 5 அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 10 அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன. திமுக தொடங்கி இருக்கக்கூடிய தமிழகம் தலை குனியாது என்ற பிரச்சார திட்டத்தை நீங்க எப்படி பாத்தீங்க? ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு. எங்க தலை நிமிர்ந்தே இருக்குது, தலை தொங்கி போச்சு. நிமிர்ல தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் பாருங்க, நாள்தோறும் செய்தி. பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு 3 பேர், குழந்தை, ஒரு பெண், ஒரு ஆண், 3 பேர் இருந்திருக்கிறாங்க. அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்க ஒரு கேண்டீன்ல வேலை செய்கிற ஒரு பெண்மணியை அங்க இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. இதைத்தான் நான் சொன்னேன், தலை நிமிர்ந்து இல்ல, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது.
நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது. எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலை நான் வெளியிடுவோம். மேலும் பல அறிவிப்புகள் அது வரும் வருங்க. அது அறிவிப்புல எல்லாம் வரும், ஒவ்வொரு அறிவிப்பா வரும். இன்னைக்கு ஏய் தம்பி கட் ஆயிட்டுறான். ஏற்கனவே நாங்க அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும். ஏற்கனவே நாங்க அறிவிச்சாச்சு, அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது. அதுக்கெல்லாம் இறுதி வடிவு கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்படும். இதே ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எங்களை எல்லாம் எப்படி கிண்டல் கேள்வி சொன்னீங்க, இப்ப நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க. 2 மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சில அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வந்தது. எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, அங்க யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை அமைச்சாச்சு. இந்த கூட்டணியில இன்னைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைஞ்சிருக்குது. இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது. இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கமைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பலம் வாய்ந்த கூட்டணி. ஏங்க அவரு வெளியில் பொது வெளியில் பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோடு 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. அதை வச்சு நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவருக்கு போய் கேள்வி கேளுங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டல்ல தெளிவுபடுத்தினார். மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். இது அவர் டிவியில பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, மக்களை பார்க்கறதும் இல்ல, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் இருக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் உங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னாதான் வெளியில என்ன நடக்குதுன்னா அவர் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியா அவர் விமர்சிக்காம பல மாதங்களா விமர்சிக்காம இப்ப சமீப நாட்களாக தான் விமர்சிக்க தொடங்கியிருக்காரு. திமுக தீய சக்தினோ அதிமுக ஊழல் சக்தின்றது. உங்களுடைய பதில் என்ன சார்? ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. ஊழல் சக்தினா என்ன? யார் குறிப்பிட்டு சொல்றாரு? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இவர் தான் சொல்றீங்க. ஓ தீய சக்தி ஊழல் சக்தி யார குறிப்பிட்டு சொல்றாரு? குறிப்பிட்டு சொன்னதானே சொல்ல முடியும். எங்களதெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னாரா இல்லையா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி என்று வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? யார் கூட வச்சிருக்கிறாரு? அது கூட அதிமுக வெளியில் போய் அந்த யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும். நான் பெயர் சொல்ல விரும்பல. தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டு முடிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர்.
வந்தாரா இல்லையா? அப்ப யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? எங்களை குறிப்பிட்டு சொன்னா அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவா சொல்லுவோம். நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு, ஒன்றும் பதில் இல்லாதெல்லாம் இல்லை. இது பொன்விழா கண்ட கட்சி 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. நீங்க 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க. சட்டசபை தேர்தலில் திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, கல்விக்கான ரத்து செய்வோம்னு. ஆனா இதுவரைக்கும் ரத்து செய்யவே இல்லை. அது மாதிரி கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 தருவோம்னு சொன்னாங்க, இதுவரைக்கும் பண்ணவே இல்லை. ஆனா இதே மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து நீங்க அறிவிச்சிருக்கீங்க, இது சாத்தியமா? நீங்க நாங்க சாத்தியமா இருக்கிற காரணத்துல தான் அறிவிக்கிறேங்க. இதை நீங்க கேட்கிற கேள்வி அங்க கேட்கலாம், யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நானும் பல தடவை பாக்குறேன், தொலைக்காட்சி வருவலாம், அவர் நடந்து போகும்போது முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அப்படியே ஏதோ சொல்லிக்கிளி கொடுத்து கேள்வி கேட்கணும் எனக்கு தெரியல. ஆனா இந்த கேள்வி அங்க கேட்க வேணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டுதான் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள். அப்படிங்களா? இன்னைக்கு மாண்பு அம்மா இருந்தாங்க, கட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க. சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தணும். மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்க அறிவிச்சாங்க. சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அதை ஏன் திருப்பி பேசிட்டான் சார்? நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கீரல் ரெக்கார்டு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை, அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதனால சொல்றேன். இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க, நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். இடையான தேர்தல், அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நல்ல ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கார் திமுக தலைவர். அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான். நல்லா சிந்திச்சு பாருங்க, எந்த எலெக்ஷன் நடக்குது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டாவது, எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு. திருப்பி சொல்றேன், எங்களுடைய கூட்டணி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? தேசிய கூட்டணி எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் கிட்ட சரக்கு இல்ல. அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஆளுநர் அதிமுக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. எங்களை பத்தி சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். முடியலையே, இருந்தா தானே சொல்ல முடியும். அதனாலதான் ஆன்மா துரத்தங்காடி தான் அங்க ஓடிட்டேன். ஆன்மா யார துரத்து பார்த்தீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா, அதனால இங்க இருந்துட்டு இருக்கிறோம். இங்க இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்தார்களோ, அம்மாவுடைய ஆன்மா அவளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் என்டிஏ கூட்டணியை பிளாக்மெயில் செய்யப்பட்ட கூட்டணி சொல்றாரு. உங்க கருத்து என்ன? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பிளாக்மெயில் என்ன பிளாக்மெயில்? ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியுமே பிளாக்மெயிலால் செய்யப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அவரு அதான் சொல்ற, அவரு நினைச்சுக்கிட்டு கேட்கிற கேள்விகளை என்கிட்ட பதில் கேட்கறீங்க. அவரை தான் திருப்பி கேட்கணும். அதிமுக ஏதோ ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கூட்டு கட்சிங்க. முதல்ல புரிஞ்சுங்க, தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டை ஆளுகின்ற கட்சி. அந்த நாட்டில் இவர் இருக்கார், ஸ்டாலினும் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறார். தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான். பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி. அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறாரு, வேற மாநிலத்தை மேல நாட்டுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு. புரிஞ்சுட்டு அவர் இந்த நாட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல, ஒரு கனல் போனா கடிதம் எழுதுறாருல, எதுக்கு எழுதுறாரு? அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசாங்கத்தான் இருக்குது. வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வருது. ஏங்க நாங்க ₹1 வருமானம் இல்லாத போதே ஆட்சி செய்த கட்சிங்க அதிமுக கட்சி. கொரோனா காலத்துல எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது? ₹1 வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு. அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி. அதனால வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம்.
கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து அதெல்லாம் பிறகு சொல்லுது சார். இன்னும் நாள் இருக்குது. இப்பவே சொல்லிட்டேன், இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, என்ன ஒரு 2 மாசம் இருக்குல்ல. சார், கனிம வள கொள்ளை தொடர்பா செய்தி எடுக்க போன நியூஸ் தமிழ் செய்தியாளர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் கேஸ் அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டாங்க. மருத்துவமனைக்கே நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நிருபரை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் அவர் தூக்கி முடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களை அடிக்கிறாங்க. புரியுதா? தப்பா நினைக்க வேண்டாம், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க, திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி. தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்தி வெளியிடுங்க. அன்போட உங்களை வேட்டிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க. நீங்க திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இருமுனா குறை சொல்றீங்க, துப்புலா குறை சொல்றீங்க. ஆனா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்லை, எந்த பத்திரிகையிலும் வருவதில்லை. அதனாலதான் அது தைரியமா இப்படிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுறாங்க. நீங்க உண்மை செய்தி வெளியிடுங்க. மக்களே உங்க பக்கம் இருப்பாங்க, உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம். எந்த மாற்று கருத்து கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.